ஆச்சரியங்களும் தொடர்ந்து வந்த வண்ணம் இருக்கின்றன. அந்த வகையில் எதிர்பாராத பல வேட்பாளர்கள் முன்னிலை பெற்றிருக்கிறார்கள். இந்த தொகுதி இவருக்குத்தான் என்று ஏற்கனவே எழுதி வைத்து விட்டது போல நிறைய அரசியல் விமர்சகர்கள் பேசிய நிறைய தொகுதிகளில் அந்த வேட்பாளர்கள் முக்கிய அமைச்சர்கள் பின்னடைவை சந்திப்பதையும் நாம் பார்த்து வருகிறோம். மன்னார்குடி தொகுதியில் TRB ராஜா பின்னடைவு என்று பார்க்கிறோம். அங்கு அமமுக வேட்பாளர் காமராஜ் 2778 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை வகிக்கிறார். முன்னிலை பெறுபவருக்கும் பின்னடைவை சந்திப்பவருக்குமான வாக்கு வித்தியாசம் 1000 வாக்குகளுக்குள்ளாக இருக்குமே ஆனால் அந்த முன்னிலை நிலவரம் மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. 2000, 3000 அதற்கு மேல் என்று வரும்போது இன்னும் அடுத்தடுத்த சுற்றுகள் போகத்தான் நிலைமை என்ன என்பது தெரிய வரும். மன்னார்குடியை பொறுத்தவரை அது திமுகவின் கோட்டை என்று சொல்லுவார்கள். இந்நிலையில் TRB ராஜா அங்கு செல்வாக்கு மிக்கவராக இருந்து வந்தார். இந்நிலையில் அந்த தொகுதியிலேயே அவருக்கு தொடர்ந்து பின்னடைவு என்ற செய்தியை நாம் காலையிலிருந்து பார்த்து வருகிறோம். அங்கு அமமுக வேட்பாளர் காமராஜ் 2778 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை வகிக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. வேளச்சேரி சட்டமன்ற தொகுதியில் தாவேக்காவின் குமார் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கும்மிடிப்பூண்டியில் தாவேக்கா முன்னிலை பெற்றிருக்கிறது. தற்போது வரை நமக்கு கிடைத்திருக்கக்கூடியது தாவேக்கா 108 இடங்களில் முன்னிலை, திமுக கூட்டணி 71 இடங்களில் முன்னிலை, அதிமுக 55 இடங்களில் முன்னிலை. வேளச்சேரியில் தாவேக்கா வேட்பாளர் குமார் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கிணத்துக்கடவு தொகுதியில் தாவேக்கா வேட்பாளர் முன்னிலை பெற்றிருக்கிறார். வால்பாறையில் திமுக வேட்பாளர் சுதாகர் முன்னிலை பெற்றிருக்கிறார். அம்பாசமுத்திரத்தில் அதிமுகவின் இசைக்கு சுப்பையா வெற்றி. வேளச்சேரியில் தாவேக்கா வேட்பாளர் குமார் வெற்றி அடைந்திருக்கிறார். தமிழ்நாட்டை போலவே இன்று கேரளா, அசாம், மேற்கு வங்க மாநிலத்தின் வெற்றி நிலவரங்களும் என்ன என்பதனை நாம் பார்க்கிறோம். மேற்கு வங்கத்தில் பாரதிய ஜனதா முன்னிலை பெற்றிருக்கிறது. 191 தொகுதிகளில் பாஜக முன்னிலை பெற்றிருக்கிறது. திரிணாமுல் காங்கிரஸ் 97 தொகுதிகளில் முன்னிலை பெற்றிருக்கிறது. காங்கிரஸ் வெறும் ஒரே ஒரு இடத்தில் தான் முன்னிலை பெற்றிருக்கிறது. மேற்கு வங்க மாநிலத்தில் சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளையும் இன்று நாம் தெரிந்து கொள்ளலாம். அதில் பாஜக பெருவாரியாக 191 இடங்களை பெற்றிருக்கிறது. திரிணாமுல் காங்கிரஸ் 97 இடங்களில் முன்னிலை பெற்றிருக்கிறது. காங்கிரஸ் வெறும் ஒரு தொகுதியில் முன்னிலை பெற்றிருக்கிறது. இது மேற்கு வங்க மாநிலத்தின் நிலவரம். வாணியம்பாடி தொகுதியை பொறுத்தவரை அங்கு தொடர்ந்து 3 முறை வெற்றி பெற்ற அதிமுகவுக்கு இந்த முறை 3வது இடம்தான் கிடைத்திருக்கிறது. அங்கு இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் வேட்பாளர் சையத் பரூக் வெற்றி பெற்றிருக்கிறார். தாவேக்கா 2ஆம் இடத்திலும் 3வது இடத்திற்கு அதிமுக தள்ளப்பட்டிருக்கிறது. எந்தெந்த கட்சிகள், எந்த கூட்டணிகள் எவ்வளவு இடங்களில் முன்னிலை என்பதனை நாம் பார்க்கிறோம். தாவேக்கா தற்போது வரை 107 தொகுதிகளில் முன்னிலை பெற்றிருக்கிறது. திமுக கூட்டணி 70 தொகுதிகளில் முன்னிலை பெற்றிருக்கிறது. அதிமுக கூட்டணி 57 தொகுதிகளில் முன்னிலை பெற்றிருக்கிறது. 234 தொகுதிகளுக்குமான முன்னிலை நிலவரம் என்ன என்பதனை நாம் பார்க்கிறோம்.
தமிழ்நாடு தொகுதிகள் என்ற அடிப்படையில் தாவேகாவுக்கு மஞ்சள் நிறம். அந்த அடிப்படையில் பார்க்குமேயானால் 107 தொகுதிகளில் தாவேகா தற்போது முன்னிலை பெற்றிருக்கிறது. அது மண்டல வாரியாக எந்தெந்த தொகுதிகள் என்பதனையும் நாம் திரையில் பார்க்கலாம். திமுக கூட்டணி 70 தொகுதிகளில் முன்னிலை பெற்றிருக்கிறது. சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய தொகுதிகள் 57 தொகுதிகளில் அதிமுக முன்னிலை பெற்றிருக்கிறது. பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய தொகுதிகள் 107 இடங்களில் முன்னிலை பெற்றிருக்கக்கூடிய தாவேகாவை பார்த்தோமே ஆனால் தொண்டை மண்டலத்தில் குறிப்பாக வடக்கு மாவட்டங்களில் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் அதனை சுற்றி இருக்கக்கூடிய மாவட்டங்களில் தாவேகாவின் தாக்கம் அதிகமாகவே இருக்கிறது. 107 தொகுதிகளில் முன்னிலை பெற்றிருக்கிறார்கள். தமிழகம் முழுவதுமே பரவலாக தாவேகா பல்வேறு தொகுதிகளிலும் முன்னிலை பெற்றிருப்பதை நாம் பார்க்கிறோம். குறிப்பாக வடக்கு மண்டலத்தில், தொண்டை மண்டலத்தில் ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறது. மத்திய மாவட்டங்களிலும் சில தொகுதிகளில் தாவேகா முன்னிலை பெற்றிருக்கிறது. அதே போல தெற்கிலும் திமுக மிகுந்த வலிமையோடு இருந்திருக்கக்கூடிய தெற்கு மாவட்டங்களிலும் பல்வேறு தொகுதிகளை தாவேகா அந்த தொகுதிகளில் முன்னிலை பெற்றிருக்கிறார்கள் என்பதையும் நம்மால் பார்க்க முடிகிறது.